ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடை கொடுமையானது என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் அத்தடை உத்தரவை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் 83,364 வாக்குகளை பெற்ற நிலையில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி அவரை விட ஒரே ஒரு வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கணக்கில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் எனவும், அதுவரை தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி 17வது சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என கோரி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மறு உத்தரவை பிறப்பிக்கும் வரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் உள்ளிட்ட வாக்களிப்பு நடைமுறைகளில் பங்கேற்க கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது தாவேக எம்எல்ஏ சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் தவறு இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த மனு சனிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டு அவசரமாக ஞாயிற்றுக்கிழமையே விசாரிக்கப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். மேலும் பெரிய கருப்பன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக வெளிநடப்பு செய்துள்ளதால் மனுதாரரால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும், இந்த விவகாரத்தில் தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து ரிட் மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவு கொடுமையானது என்றும் அந்த உத்தரவை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த மேல்முறையீடு மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க எதிர்மனுதாரரான பெரிய கருப்பன், தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டும் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த ரிட் மனுவை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க தடை விதித்தும் உத்தரவிட்டனர்.